Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸைஸ் 1.4ல 7th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் 2 சப்டிவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 சப்டிவிஷனுமே வந்து பைஜெக்டிவாக கிடையாதாங்கன்னுட்டு கேட்டிருக்காங்க. பைஜெக்டிவ்ங்கிறப்ப ஒரு ஃபங்க்ஷன் அது ஆன் டு அண்ட் 1-to-1 அண்ட் ஆன் டு 2 ஃபங்க்ஷனுமே வந்து ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அந்த ஆரோ டயக்ராமோ இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னுட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ கொடுத்துருக்க 2 சப்டிவிஷனில் எது பைஜெக்டிவ் எது நாட் அ பைஜெக்டிவ்னுட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். பைஜெக்டிவ்னா என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் அது 1-to-1 ஃபங்க்ஷன் ஆன்-டு ஃபங்க்ஷன் ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணிச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னுட்டு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா f such that r to r defined by f of x is equal to 2x plus 1 கொடுத்துருக்காங்க. இங்கே r to rங்கிறப்ப ரியல் நம்பர் டு ரியல் நம்பர்னுட்டு சொல்லியிருக்காங்க. ரியல் நம்பர் டு ரியல் நம்பர்ங்கிறப்ப ரியல் நம்பர்ஸ்னால் நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், அப்புறம் இன்டீஜர்ஸ், அதுக்கப்புறம் வந்து வேறு ஃப்ராக்ஷன், அதுக்கப்புறம் இர்ரேஷ்னல் நம்பர் எல்லாத்தையுமே சேர்ந்தது தான் வந்து ரியல் நம்பர்ஸ்னுட்டு சொல்லுவோம். அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம 1-to-1 ஃபங்க்ஷன்னுட்டு ப்ரூவ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து நான் இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா எக்ஸாம்பிள் 1.16 வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் இதே மாதிரி தான் 1-to-1 ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள் 1.16 பார்த்துட்டு வந்தால் ஈஸியாக புரியும். அந்த இதுலேயும் இப்படி தான் 1-to-1 நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த டைமில் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் x1 எஃப் ஆஃப் x2 2 ஃபங்க்ஷனாக நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லணும். அப்படி ஈக்குவலுங்கிறப்ப x1ம் x2வும் எனக்கு ஈக்குவல்னு வந்துச்சுன்னா அது 1-to-1 வந்து ப்ரூவ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்படின்னா எஃப் ஆஃப் x1ங்கிறப்ப 2x1 அதாவது x இருக்கிற இடத்துல நான் x1 வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்படின்னா 2x1 + 1 இஸ் ஈக்குவல் டு 2x2 + 1. இப்போ இந்த +1 இங்கிட்டு போச்சுன்னா -1 ஆயிரும். அதனால் +1யும் கேன்சல் பண்ணுறேன். ஏன்னா -1 ஆச்சுன்னா 0 ஆயிடும். மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 2x1 is equal to 2x2. இப்போ 2வும் கேன்சல். அப்படின்னா எனக்கு x1 is equal to x2 கிடச்சிச்சு. அப்படின்னா எனக்கு ஒரு யூனிக் இமேஜ் தான் வந்து கிடைக்குங்கிறது இது மூலமாக எனக்கு தெரிஞ்சிச்சு. யூனிக் இமேஜுங்கிறப்ப எனக்கு ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் மட்டும்தான் இருக்கும். அதுதான் இந்த x1 is equal to x2 நம்மளுக்கு சொல்ல வர்றது. அப்படின்னா இட் இஸ் 1-to-1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன்னுட்டு கண்டுபிடிச்சாச்சு. நம்ம எக்ஸை வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை ஒய்ன்னுட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒய் தான் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸுன்னுட்டு புக்கில் நிறைய இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நான் என்ன கன்சிடர் பண்ணலான்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x + 1 எனக்கு இருக்குது. இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். எக்ஸோட வேல்யூ வேணும்னா இந்த +1 அங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -1 ஆயிரும். அப்படின்னா 2x is equal to y - 1. இப்போ 2வும் x எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் டிவிஷன் ஆகும். அப்படின்னா x is equal to y - 1 / 2 எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா x is equal to y - 1 / 2ங்கிறது எனக்கு ஒரு ஃப்ராக்ஷன். நம்ம ஏற்கனவே ரியல் நம்பரில் வந்து ஃப்ராக்ஷனும் வரும்னுட்டு சொல்லியிருந்தோம். அப்படின்னா இங்கே எனக்கு ஒரு ஃப்ராக்ஷன் வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்-டு ஃபங்க்ஷனை வந்து எனக்கு ரெஃபர் பண்ணுது. ஏன்னா r-to-rங்கிறப்ப ரியல் நம்பர் டு ரியல் நம்பர். அப்போனா கோடொமைனில் எல்லா எலமெண்ட்ஸுக்குமே வந்து எனக்கு மேப் ஆகுங்கிறது தான் எனக்கு இது சொல்ல வருது. அப்படின்னா ஃப்ராக்ஷனுங்கிறது ஒரு ரியல் நம்பர். அதனால் இட் இஸ் ஆன்-டு ஃபங்க்ஷன். இது ஆன்-டு 1-to-1 ஆன்-டு ரெண்டுமே கிடச்சிச்சு. ரெண்டுமே கிடச்சா அது ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்படின்னா கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எனக்கு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கிடச்சிருக்கு. அப்படின்னா இட் இஸ் பைஜெக்டிவ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷன்லேயும் அதான் கொடுத்துருக்காங்க. f such that r to r defined by f of x is equal to 3 - 4x². r-to-rங்கிறப்ப ரியல் நம்பர். நான் எடுத்துக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து எனக்கு ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்கலாம், இன்டீஜர்ஸாக இருக்கலாம், ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர்ஸ் எதுவாக இருந்தாலும் எடுக்கலாம். நான் இப்போ 1-to-1 ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதை மாதிரியும் ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஏதாச்சும் ஒரு 2 நம்பர்ஸ் வந்து எடுக்கிறேன். இப்போ 2 நம்பர்ஸுங்கிறப்ப எனக்கு -1 1 இந்த 2 நம்பரையும் எக்ஸாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 நம்பரையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா எஃப் ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு 3 - 4 × -1 to the whole square. அப்படின்னா 3 - 4 அப்படின்னா 3 - 4ஓட வேல்யூ எனக்கு -1 கிடச்சிருக்கு.
அடுத்தது எஃப் ஆஃப் ஒன். எஃப் ஆஃப் ஒன்னுங்கிறப்ப 3 - 4 × 1 to the whole square. அப்படின்னா 3 - 4 × 1 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 1 தான் கிடைக்கும். அப்படின்னா 4 × 1 4. அப்படின்னா 3 - 4ஓட வேல்யூ எனக்கு திருப்பியும் ஒரு -1 வந்து கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 1-to-1 ஃபங்க்ஷனுங்கிறப்ப எனக்கு ஒரு இன்புட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அவுட்புட் தான் இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம்னா வெவ்வேறு இன்புட் ஆனால் ஒரே அவுட்புட் வந்து இருக்குது. 2 இன்புட்டுக்கும் ஒரே அவுட்புட் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. அதனால் இட் இஸ் நாட் 1-to-1. நம்மளுக்கு வந்து பைஜெக்டிவ்னுட்டு ப்ரூவ் பண்ணணுனாலே அது 1-to-1 இருக்கணும், on-to-வும் இருக்கணும். ரெண்டுமே இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு பைஜெக்டிவ். ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம்னா 1-to-1 இல்லை. அப்படின்னா on-to-வாக இருந்தாலும் நம்மளுக்கு அது பைஜெக்டிவ் கிடையாது. அதனால் நான் டைரெக்டாக இட் இஸ் நாட் எ பைஜெக்டிவ்னு எழுதிடுறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லைனா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.